இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன ஆச்சுன்னா, குழலி வந்துடுறாங்க. வந்து தங்கமயில பார்த்து, "உனக்கும் எனக்கும் ஒரே வயசு. என் தம்பி பொண்டாட்டிக்கும் எனக்கும் ஒரே வயசு. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு" சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து தடுக்கிறாங்க, திட்டாதன்னு சொல்லி. அதுக்கு அவங்க அப்பாவை வந்து, "ஏன் திட்டக்கூடாது? எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு" சொல்லி குழலி அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்கிறப்போ, செந்தில், மீனா, ராஜி எல்லாம் வந்துடுறாங்க. ராஜி கிட்ட, "நீ எங்கே போயிருந்த? ஊர் சுத்த போயிருந்தீங்களான்னு" சொல்லி கேட்குறப்போ, "இல்லை, நான் மீனாக்காவை கூட்டிகிட்டு வர போனேன்னு" சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழலி வந்து தங்கமயில்கிட்ட, "வேறு ஏதாச்சும் மறைச்சிருக்கியா? படிப்பு விஷயம், வயசு விஷயத்த தவிர வேறு ஏதாச்சும் மறைச்சிருக்கியா? உனக்கு இதுதான் முதல் கல்யாணமா? இல்லை வேறு ஏதாச்சும் கல்யாணம் ஆயிருக்கா? நகை விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கியான்னு" கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில், "என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? அந்த மாதிரிலாம் இல்லைன்னு" சொல்கிறாங்க. ராஜியும் மீனாவும் ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க நகை விஷயத்த இன்னும் வெளியே சொல்லலை. எல்லாரும் தங்கமயில டார்கெட் பண்ணி, "ஏன் வந்து எங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? எங்களை இப்படி ஏமாத்திருக்கேன்னு" சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எல்லாரும் அவங்க அப்பா அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. "இரு, உங்கள் அப்பா அம்மா வரட்டும், உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து, "இருங்க, யாரும் திட்டாதீங்கன்னு" சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வரட்டும், அவங்களுக்கு இன்றைக்கி 4 கேள்வி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, காந்திமதி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் வருது. இவ்வளோ கூட்டம் எப்படி வருதுன்னு சொல்லி அவங்க அண்ணா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுகன்யா வந்து, "பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூடி இருக்கிறதுனால வருதுன்னு" சொல்லியிருக்காங்க. ஏன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூடி இருக்குன்னு கஸ்டமர் கேட்டப்போ, "இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சுல்ல, அதனால அந்த பிரான்ச் மூடி இருக்குன்னு" சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. அவங்க அண்ணா வந்து, "பரவாயில்ல, இந்த பொண்ணு பொழைச்சிக்கும்னு" நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி பழனிவேல் வந்து, "இல்லைண்ணா, ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும், அதனால மூடி இருக்குன்னு" சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. "உனக்கு பொழைக்கவே தெரியல பழனின்னு" சொல்லிவிட்டு அவங்க அண்ணா திட்டிகிட்ருக்காங்க. இங்கே மயிலோட அப்பா அம்மாவும் பேசிகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து, "என்ன சம்மந்தி, மயில் விசேஷமாக இருக்காளா? வீட்டுக்கு புது உறவு வரப்போகுது போல், நம்ம தாத்தா பாட்டி ஆக போகிறோம் போலன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் மயிலோட அம்மா வந்து மயில் அழுதுட்டுருக்கிறத பார்த்துடுறாங்க. எல்லார் ஃபேஸும் கோவமாக சோகமாக இருக்கிறத அவங்க அம்மா வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அது தெரியாமல், "என்ன சம்மந்தி, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? மயில் உண்டாயிட்டாளா? புது உறவு வரப்போதான்னு" சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்ருக்காங்க. மயிலோட அம்மா வந்து மயில்கிட்ட கண்ணிலேயே சிக்னல் காட்டுறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்ணிலே சிக்னல் காட்டுறாங்க. மயில் வந்து அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து, "இது ஆனந்த கண்ணீர் சம்மந்தி, வேறு ஒன்றும் இல்லை, இது ஆனந்த கண்ணீர்ன்னு" சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அத்தை வந்து, "இது ஆனந்த கண்ணீர் இல்லை, இது நீலி கண்ணீர்ன்னு" சொல்லி திட்டிக்கிட்டே முன்னாடி வராங்க. "நீங்கள் ரொம்ப கேவலமான குடும்பமாக இருக்கீங்க. சம்மந்தின்னு தலையில் தூக்கி வச்சுட்டாலும், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஆளுங்களா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு, "என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்? எனக்கு ஒன்றும் போய் புரியல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களெல்லாம் இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குழலி டென்ஷனாகி வந்துடுறாங்க. "நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி சீன் போடுவீங்களே, இவ்வளோ பொய் சொல்லி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. சரியான ஃப்ராட் குடும்பமாக இருப்பீங்க போலன்னு" சொல்லி குழலி திட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து, "என்ன என்ன குழலி, இப்படி பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற? பார்த்து பேசு, யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு" சொல்கிறாங்க. "பாரும்மா, இவங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு மரியாதை வேறு கேட்குது" அப்படின்னு குழலி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, "உங்களுக்கு சும்மா மரியாதை கொடுத்தா போதுமா, இல்லை மேலத்தாளத்தோட மரியாதை கொடுக்கணுமான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க பண்ணுறதே ஏமாத்து வேலை, உங்களுக்கு மரியாதை ஒரு கேடான்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டமேனிக்கு பேசிடுறாங்க கோமதியும் குழலியும். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்ட்டாக தான் இருக்கார். அவங்க அம்மா வந்து, "என்ன சம்மந்தி, எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க எங்களை, நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்குறாரு. உடனே குழலி தடுக்கிறா. "அங்கே என்ன போகிறீங்க? எங்ககிட்ட பேசுங்க, எதாக இருந்தாலும். உங்கள் பொண்ணு பண்ண வேலைக்கு உங்களை எல்லோரும் தாங்குவாங்களான்னு" சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, "தங்கமயில், என்ன என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, "எல்லாமே தெரிஞ்சிடுச்சுமா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. நாங்கள் பொய் சொன்னோம்ல, அது எல்லாமே தெரிஞ்சிடுச்சு" அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. "நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்லம்மா, அப்போவே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன்ல. நீங்கள் கேட்காம எனக்கு இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ பாருங்கள், எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு" சொல்கிறாங்க மயில்.
ஊரில் வேலை இளிச்சவாயங்க கிடைக்கலையா? எங்க தலையில வந்து உங்கள் பொண்ணை கட்டி வச்சுருக்கீங்க இவ்வளோ பொய் சொல்லின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா திரும்ப நடிச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சம்மந்தி நீங்களாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு எல்லா தம்பிகளும் சேர்ந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கூட அவங்க அப்பா அம்மா வந்து விடாமல் நடிச்சிட்டே இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. தெளிவாக சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி சின்ன பசங்களை பேச விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கன்னு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து குழலி என்ன உங்களுக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே, லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி இருடி நீ சொல்லாத, நானே கேட்குறேன், இது உங்கள் பொண்ணு தானே, என்ன படிச்சிருக்கா உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பொண்ணு படிச்சிருக்கா, எங்கள் பொண்ணு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மழுப்பி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன மழுப்பி சொல்கிற, வாய்க்குள்ளேயே பேசாத, சத்தமாக சொல்லு, பெருமையாக எம்ஏ படிச்சிருக்கா, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப போய் சொல்கிறத பார்த்துட்டு மயிலோட ஹஸ்பண்ட் கோவப்பட்டு செட்டி எடுத்து அடிக்க வராரு. வேணாம் அடிக்காதுன்னு சொல்லி எல்லோரும் தடுக்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி அடிக்க வராரு, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப மயிலோட அப்பா அம்மாவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பொய்யை. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கடுப்பாயிடுறாரு. விடாமல் என்ன பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் பொண்ணு காலேஜ் வாசப்படி கூட மிதிச்சது இல்லை, நீங்கள் என்னடானா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி இவ்வளோ தைரியமாக பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டுறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன சம்மந்தி வர சொன்னீங்க வீட்டுக்குன்னு வந்தால் இவ்வளோ மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறீங்க, எங்கள் பொண்ணு நிஜமாகவே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கா, பஸ்ஸில் வரும்போது சர்டிஃபிகேட் தொலைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன விடாமல் பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. திரும்ப பொய் சொல்கிறத கேட்டுட்டு சரவணன் திரும்ப அவங்க அப்பா சட்டையை பிடிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து சரவணனை இழுத்து விட்டுட்டு இருடா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கோமதி போய் கேட்குறாங்க. இதை பாருங்கள், உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்கல, 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு வந்து என் பையனை விட 2 வயசு பெரியவங்கிற உண்மையும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. உடனே நகை விஷயம் என்னாச்சுங்கிற மாதிரி மயிலை பார்த்து அவங்க அம்மா கை காமிக்கிறாங்க. செயினில் கை வச்சு நகை விஷயம்னு சொல்லி கை காமிக்கிறாங்க. அதுக்கு மயில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.